வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் இஸ்ரேல் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலிய விமானப்படை புதன்கிழமை ஏமனில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சானா மற்றும் அருகிலுள்ள மாகாணத்தில் தாக்குதல்களை நடத்தியது. இதில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது. கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதிலிருந்து ஒரு நாள் கழித்து ஏமனில் தாக்குதல் நடந்துள்ளது. சானாவில் மற்றும் தலைநகருக்கு வடக்கே உள்ள அல்ஜாப் பகுதியில் நடந்த தாக்குதல்கள் ஹவுதி ராணுவ முகாம்கள் இயக்கத்தின் பிரச்சார பிரிவின் தலைமையகம் மற்றும் எரிபொருள் கிடங்கை தாக்கியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. ஹவுதிகளின் சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அனிஸ் அலஸ்பாஹி எக்ஸில் வெளியிட்ட தகவலில் இந்த தாக்குதலில் 35 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 131 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தார். மீட்பு பணிகள் தொடர்வதாகவும் அந்த எண்ணிக்கைகள் அதிகமாகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் லெபனானில் இருந்து ஒலிபரப்பாகும் அல்மனார் தொலைக்காட்சி தலைநகம் சானா மற்றும் அல்ஜாப் கவர்னேட் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 166ஆக உயர்ந்துள்ளதாக ஏமன் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சு அறிவித்தது என்று கூறியது. முதற்கட்ட இறுதி அல்லாத கணக்கெடுப்பு என்றும் குறிப்பிட்டது. செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேல் மீது ஹவுதிகளின் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு பதிலடி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வெளியிட்ட ஒரு காணொலி அறிக்கையில் இந்த வார தொடக்கத்தில் தெற்கு இஸ்ரேலில் ஒரு விமான நிலையத்தை சில மணி நேரம் முடக்கி ஹவுதி ஆளற்ற விமான தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார். இன்று மீண்டும் நாங்கள் அவர்களை வானிலிருந்து தாக்கினோம். அவர்களின் தீவிரவாத தளங்கள், ஏராளமான துருப்புக்கள் மற்றும் பிற வசதிகளுடன் கூடிய அவர்களின் இலக்குகள் மீது எமது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. எங்களை யார் தாக்கினாலும் நாங்கள் அவர்களை அடைவோம் என்று கூறினார். இந்த வார தொடக்கத்தில் தெற்கு இஸ்ரேலில் உள்ள ரமோன் விமான நிலையத்தை ஹவுதி ஆளற்ற விமானம் தாக்கியது. IDF-இன் கூற்றுப்படி தாக்குதலுக்குள்ளான ஹவுதிகளின் ராணுவ பிரச்சார பிரிவு தலைமையகம், ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதியின் உரைகள் மற்றும் செய்தி தொடர்பாளர் யாஹ்யா சாரியின் அறிக்கைகள் உட்பட ஊடகங்களில் தூண்டுதல் மற்றும் பிரச்சார செய்திகளை பரப்புவதற்கு பொறுப்பான பிரிவு. தாக்கப்பட்ட ஹவுதி ராணுவ முகாம்கள் ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை திட்டமிட்டு செயல்படுத்த பயன்படுத்தப்பட்டன. ராணுவ முகாம்களில் ஹவுதிகளின் உளவுத்துறை கட்டளை மையங்களும் இருந்தன என்று IDF மேலும் கூறியது. புதன்கிழமை நடந்த தாக்குதல்கள் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய விமானப்படி IAF நடத்திய மிக நீண்ட விமான பயண தாக்குதல். இஸ்ரேலிய போர் விமானங்கள் இலக்குகளை அடைய 2350 கிலோமீட்டருக்கு மேல் பறந்தன என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. இதில் 10க்கும் மேற்பட்ட IAF போர் விமானங்கள் சனாவில் உள்ள 15 இலக்குகளிலும் தலைநகருக்கு வடக்கே உள்ள அல்ஜாப் பகுதியில் சுமார் 30 குண்டுகளை வீசியதாக IDF தெரிவித்துள்ளது. தாக்குதலை நடத்துவதற்கு முன்னரும் தாக்குதல் நடத்திவிட்டு இஸ்ரேலுக்கு திரும்பிச் செல்லும் வழியிலும் பல தடவைகள் வானில் வைத்து விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புதல்கள் நடத்தப்பட்டன. புதன்கிழமை நடந்த தாக்குதல் போரின் மிக தொலைதூர தாக்குதல் அல்ல. சானா இஸ்ரேலில் இருந்து சுமார் 1800 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆனால் இஸ்ரேலிய விமானங்கள் சவுடி வான்வெளியை தவிர்க்க மாற்றுப்பாதையை எடுத்துக்கொண்டு 2350 கிலோமீட்டருக்கு மேல் பறந்தன. IAF-இன் நேரடி விமான தாக்குதல் ஜூன் மாதம் ஈரானின் மஷாத் விமான நிலையத்தில் நடத்திய மிக தொலைதூர தாக்குதல். இஸ்ரேலில் இருந்து சுமார் 2300 கிலோமீட்டர் தொலைவில் நடத்தப்பட்டது. ஏமனில் உள்ள ஹவுதிகள் தங்கள் வான் பாதுகாப்புகள் சில இஸ்ரேலிய தாக்குதல்களை தடுத்தன என்று கூறினார்கள். ஆனால் ஹவுதிகளிடம் அப்படியான சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் எதுவும் கிடையாது. ஏமன் மீது நடத்தப்பட்ட எந்த ஒரு தாக்குதலும் இதுவரை வான் பாதுகாப்பு சாதனங்களால் தடுக்கப்படவில்லை. பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கான்ஸ் ஒரு அறிக்கையில், நாங்கள் மேலும் தாக்குதல்களை உறுதியளித்தோம் என்று ஏமனில் உள்ள ஹவுதி தீவிரவாத அமைப்புகளுக்கு மற்றும் ஒரு வேதனையான அடியை கொடுத்தோம். இஸ்ரேல் அரசின் மிக நீண்ட கரம் தீவிரவாதம் எங்கிருந்து வந்தாலும் யாரிடமிருந்து வந்தாலும் தாக்கும் என்று அவர் மேலும் கூறினார். தற்போது நடந்த தாக்குதல் ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய 17வது தாக்குதல். பெரும்பாலான தாக்குதல்கள் இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களால் நடத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் சில தாக்குதல்கள் இஸ்ரேலிய கடற்படை ஏவுகணை தாங்கி கப்பல்களால் நடத்தப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஏமன் மீதான இஸ்ரேலிய கடைசி தாக்குதலில் ஹவுதி அரசாங்கத்தின் பிரதமர் மற்றும் குறைந்தது 11 அமைச்சர்கள் கொல்லப்பட்டனர். கடந்த 2 வாரங்களில் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது குறைந்தது 9 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 12 ஆளற்ற விமானங்களை ஏவியுள்ளனர். ஹவுதிகள் கடைசியாக செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேலை நோக்கி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவினார்கள். அது இடைமறிக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் மற்றும் யூதர்களுக்கு சாபம் என்ற முழக்கத்தை எழுப்பும் ஹவுதிகள் அக்டோபர் 7 ஹமாஸ் படுகொலைக்கு பின்னர் நவம்பர் 2023 இஸ்ரேல் மற்றும் கடல் போக்குவரத்தை தாக்க தொடங்கினார்கள். நேத்தன்யாகுவின் அரசாங்கம் பிராந்தியம் முழுவதும் அதன் எதிரிகளை தாக்குவதில் சமீபத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆக்ரோஷமாக உள்ளது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக காசாவில் பேரழிவு தரும் போரை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மீது
தொடர்ந்து ரொக்கெட்களை வீசி வந்த ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹெஸ்போல்லாவை எதிர்த்து போராடுவதற்காக கடந்த ஆண்டு லெபனான் மீது படையெடுத்தது. ஜூன் மாதத்தில் 12 நாட்களில் இஸ்ரேல் ஈரான் மீது குண்டுவீச்சு நடத்தியது. மேலும் சிரியாவில் விமான தாக்குதல்கள் மற்றும் தரைவழி தாக்குதல்களையும் நடத்தியது. ராணுவ முகாம்கள், இயக்கத்தினரின் பொது தகவல் துறை அலுவலகங்கள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு தளம் உட்பட ஏமனின் வடக்கு அல்ஜாப் மாகாணத்தில் உள்ள பல பகுதிகளை போர் விமானங்கள் தாக்கியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. அரபு ஊடக தளமான அல் அரபியின் கூற்றுப்படி இந்த தாக்குதல் மத்திய சனாவில் உள்ள நிதியமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சு உட்பட ஹவுதி அரசாங்க அலுவலகங்களை குறிவைத்தது. சவுடி செய்தி ஊடகமான அல் ஹதாத் தாக்குதல் 6 ஹவுதி இலக்குகளை தாக்கியதாக செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் முக்கியமான நகர மையத்தில் ஒரு பாதுகாப்பு வளாகமாகும். 2 மலைகளுக்கு இடையில் ஒரு மறைவிடத்தில் ஹவுதிகளின் ராணுவ கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தலைமையகமாக பயன்படுத்தப்படும் தளம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சனா குடியிருப்பாளர்கள் ராய்டர்ஸிடம் தெரிவித்தனர். எந்த சேதத்தின் அளவும் உடனடியாக தெரிய வரவில்லை. ஹவுதி அரசாங்க கட்டடத்திற்கு அருகிலுள்ள சானாவில் உள்ள தனது வீடு தாக்குதலின் போது கடுமையாக குலுங்கியது என்று 42 வயதான மொஹைதீன் அல் அன்சி கூறினார். அனைத்து ஜன்னல்களும் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக கூறிய அவர், எங்களுக்கு கீழே தரை பூகம்பம் போல நடுங்கியது என்றார். ஹவுதிகளின் உச்ச அரசியல் குழுவின் தலைவர் மக்தி அல் மஷாத் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு ஹவுதி இயக்கம் பதிலடி கொடுக்கும் என்று கூறினார். ஹவுதிகளுடன் தொடர்புடைய அல் மசீனா டிவியில் பேசியிருந்த அவர், நமது நாட்டுக்கு எதிரான இஸ்ரேலிய விமான தாக்குதல் ஒரு தோல்வி என்று கூறினார். ஆனால் ஏமனில் படமாக்கப்பட்ட காணொலியில் பல இடங்கள் தீப்பற்றி எரிவதை காட்டுகின்றன. ஒரு எரிபொருள் சேமிப்பு மையம் மிகப்பெரிய அளவில் எரிவதை காட்டும் காணொலிகளும் சமூக வலைதளங்களில் உள்ளன. ஹவுதிகளின் அல் மசூரா டிவி வெளியிட்ட தகவலின்படி சானாவில் அல் தாக்ரிக் சுற்றுப்புறத்தில் உள்ள வீடுகள், நகரின் தென்மேற்கில் 60வது தெருவில் உள்ள ஒரு மருத்துவ மையம் மற்றும் அல்ஜாப் தலைநகர் அல் ஹாஸ்மில் உள்ள ஒரு அரச வளாகம் உட்பட பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளையும் இந்த இஸ்ரேலிய விமானங்கள் தாக்கியதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. குண்டுவெடிப்பால் ஏற்பட்ட தீயை அணைக்கவும், இடிபாடுகளிலிருந்து உயிர் பிழைத்தவர்களை மீட்கவும் சிவில் பாதுகாப்பு இயக்கங்கள் பணியாற்றி வருவதாக அல்மசிரா டிவி மேலும் கூறியது. ஹவுதி நடத்தும் அல்மசிரா தொலைக்காட்சியின்படி தென்மேற்கு சானாவில் உள்ள சுகாதாரத்துறைக்கான மருத்துவ வசதியையும் அல் ஹஸ்மீலில் உள்ள உள்ளூர் அரசாங்க வளாகத்தையும் குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. எந்த சேதத்தின் அளவும் உடனடியாக தெரியவில்லை. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக ஹவுதிகளால் நடத்தப்படும் ஏமன் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் தெரிவித்துள்ளது. ஏமனில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் துறைமுகங்கள், மின் நிலையங்கள், எரிபொருள் சேமிப்பு மையங்கள் மற்றும் பிற தளங்களை தாக்கி இஸ்ரேலிய ராணுவம் பலமுறை போர் விமானங்களை அனுப்பியுள்ளது. ஆனால் ஹவுதிகளின் ஒரு ராணுவ தளம் தாக்கப்பட்டது இதுவே முதல் தடவை. அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்ற தகவல் ஹவுதிகளின் ஆயுத பிரிவால் வெளியிடப்படவில்லை. அதே நேரத்தில் லெபனானில் இருந்து ஒலிபரப்பாகும் அல்மனார் தொலைக்காட்சி இஸ்ரேலிய தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 166 உயர்ந்துள்ளது என்று கூறியதிலிருந்து அந்த எண்ணிக்கையில் ஹவுதி ராணுவ தளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதில் உள்ளடக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் உள்ளன. தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்களை ஹவுதிகளால் தடுக்க முடியவில்லை. கடந்த மாதம் இஸ்ரேலிய விமானப்படை ஏமனில் அமைச்சரவை உறுப்பினர்களை கூட்டத்தில் தாக்குதல் நடத்தியது. ஹவுதி பிரதமர் அகமது அல் ரஹாவி பல அமைச்சர்கள் மற்றும் பல அதிகாரிகளை கொண்டது. அல் ரஹாவியின் மரணம் இஸ்ரேல் ஹவுதிகளின் அரசியல் இலக்குகளையும் தாக்க தொடங்கி இருப்பதை காட்டுகிறது. இப்போது ராணுவ தளங்கள் மற்றும் ஹவுதிகளின் பிரச்சார மையங்களும் தாக்குதல் இலக்குகளுக்குள் வந்துள்ளன.